சொல்லுகிறது, தொடர்ந்து அவனை பிடித்து அவன் ஜீவனை எடுக்கிற அளவுக்கு அது போகுது. ஆனால் தான் இன்னைக்கு கடன் பிரச்சனை இருக்கும் போது அவன் முடிவு என்ன? இதிலிருந்து ஜெயிக்க முடியாது, மரணம் தான் இதுக்கு முடிவு. மரணம் கிடையாது பிரியமானவர்களே. தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த பொருளாதார ஒருவேளை சாபத்துல பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 46 முன்னிலும் சந்ததியில் என்றென்றைக்கு அடையாளமாகும் அற்புதமாகும் சகலமும் பரிபூர்ணமா இருக்கு. நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடும் தேவனை கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். அப்படின்னா கர்த்தர் சகலத்தை நமக்காக பரிபூர்ணமா வைத்திருக்கிறார். ஆனால் அவரை நாம் எப்படி சேவிக்கவில்லைன்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணல? மகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவிக்கப்படவில்லை. சகலமும் குறைவுபட்டு பட்டினி. பாருங்க, இந்த பொருளாதாரத்தினுடைய உச்சகட்டம் பைபிள் பேசுது. சகலமும் குறைவுபட்டு தான் நம்பர் 1. பட்டினி, பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். அப்புறம் சொல்றார், கர்த்தருக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிக்கிறார். அவர்கள் உங்களை அழித்து தீரு மட்டும் இரும்பு நுகத்தடி உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பொருளாதாரத்தினுடைய சாபம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுது வசனம் சொல்லுகிறது. சகலமும் குறை, வாழ்க்கையில் எல்லாத்திலும் குறைகளா இருக்கிறது. ஏன்னா இந்த பொருளாதாரம் என்பது ஒரு சாபத்தின் கீழே வந்திருக்கு. சபிக்கப்பட்ட இந்த பூமியில, இந்த பூமி சபிக்கப்பட்டதால் இருக்கிறதுனால பொருளாதாரம் ஒரு பெரிய சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால் சகலமும் குறைவு. இன்னைக்கு அநேகர் குறைவாக காணப்படுகிறார்கள். பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். அதுதான் நான் பாவம் செய்த பிறகு, அது கர்த்தருடைய வார்த்தை மீறின பிறகு ஆதாமை தேவன் சந்திக்க வரார், கூப்பிடுறார். எங்க இருக்கிற ஆதாம்? அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து நான் நிர்வாணியா இருக்கிறேன் அப்படின்னு பயந்து நான் ஒளிந்து கொண்டேன். அவனை தம்முடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தாலும் அவருடைய மகிமையும் அவருடைய குளோரியால் அவனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயல் தம்முடைய ரூபத்தை அவன் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை மீறினாலாம் அவன் சொல்றான், நான் நிர்வாணி ஆகிட்டேன், ஒண்ணு இல்லாம ஆயிட்டேன். நீங்க பொருளாதாரத்துடைய சத்தியம் நமக்கு அறியலைன்னா இந்த கண்டிஷன் தான் போய் கொண்டு இருக்கிறோம். குறைவுகளோடும் பட்டினோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் சத்துருக்கள் சேவிக்கிறோம். கடன் வாங்கினோம், கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு பைபிள் சொல்லுது. நான் கடன் வாங்கும் போது அவனுக்கு அடிமையாயிரும். சோ அது ஒரு சாப கட்டில் இருக்கிறது. சொல்றாங்க, சத்துருக்கள் செய்வார், அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இரும்பு நுகத்தடியும் கழுத்தின் மேல் வைப்பார்கள். இந்த பொருளாதாரத்தில் நாம் விடுதலை பெறலன்னா நம்மளால எதுவும் செய்யவே முடியாது, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஜெயிக்காம இருப்பதற்கு காரணம் நாம் இந்த பொருளாதாரத்தில் ஒரு சாபத்துல அந்த அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, பொருளாதாரத்தை நீங்க வெற்றி பெற்றாதான் ஒரு முழுமையான கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயித்தீர்கள். பாருங்க, பொருளாதாரம் ஒரு மேட்டர்ல நாம கீழே இருந்தா கர்த்தருக்காக தேவனுக்காக எதுவுமே செய்ய முடியாது. நாம் ஜெபிக்கலாம், நமக்கு அபிஷேகம் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் நம்மளால மேல வர முடியாது இல்லைங்களா? எல்லா வரங்கள் இருக்குது, எல்லா அபிஷேகம் இருக்குது, ஜெபம் பண்ணா சுகமாகுது, அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் இருக்கிற அளவுக்கு நாம் முன்னால மேல வர முடியல. ஏன்னா இதெல்லாம் இருந்தாலும், பேர்பட்ட ஒரு அபிஷேகம் வரங்கள் எல்லாம் இருந்தாலும் நாம் இன்னும் மேல கர்த்தருக்காக எழும்பணும்னா ஃபைனான்சியல் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு மேட்டர்ல பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தினால கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்ய முடியல. நான் 20 வருஷம் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி எவ்வளவு அற்புதங்களா நான் பார்த்திருக்கிறேன். இன்ஸ்டன்ட் மிரக்கல்ஸ், போன்ல பிரேயர் பண்ணாவே எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவங்க சுகமா இருக்காங்க, உடனே சுகம். எவ்வளவு அற்புதத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஊழியத்துல கர்த்தர் எவ்வளவு அற்புதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
சூப்பர் நேச்சுரல் மினிஸ்டர் பாஸ்டர்களுக்கெல்லாம் இந்த அற்புத ஊழியம் எப்படி செய்யணும், இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி செய்யணும், சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி எப்படி செய்யணும், இதெல்லாம் ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு 21 பேட்ச் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஆனால் இவ்வளவு ஒரு அபிஷேகம் வரங்கள் எல்லாம் இருந்தோம். ஆனா தேவனுக்காக இன்னும் நாம் பிரகாசிக்க முடியாம இருக்க ஒரு காரணம் என்னன்னா, நாம் ஃபைனான்சியல் நம்மளால மேல வர முடியாதனால அந்த ஃபைனான்சியல் ஒரு மேட்டரை வச்சு நாம் இன்னும் கர்த்தருக்காக எழுத முடியல. ஃபைனான்சியல் நாம ஜெயித்துட்டா கிறிஸ்து வாழ்க்கையை ஜெயித்தா மாதிரி. இவ்வளவு வருஷம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுங்களா, ஒரு கிறிஸ்துவன் ஒரு விசுவாசி ஃபைனான்சியல் நீங்க ஜெயிச்சீங்கன்னா, ஃபைனான்சியல அதாவது நான் கர்த்தருக்காக என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க ஜெயிக்க அப்படி அந்த நிலை வந்துட்டீங்கன்னா நீங்க உண்மையாவே 100% கிறிஸ்து வாழ்க்கை ஜெயித்தீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எல்லாமே வரங்க எல்லாம் இருக்குது, ஆனால் அவங்களால கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்யவே முடியாது. அவங்களால ஒரு ஸ்மால் காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியாது. ஆனா இந்த ஃபைனான்சியல் இந்த பொருளாதாரத்தை குறித்து சபைகள் எல்லாம் பேசுவதே கிடையாது, பணத்தை குறித்து பேசுவதே கிடையாது. ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்கள் blessings மெட்டீரியல். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா அது ஐஸ்வர்யம் வெளியே காட்டலாம். நீங்க உங்க வாழ்க்கை அது மெட்டீரியலா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிறார். இதை குறித்து பேசிக்கிறது கிடையாது, பேசக்கூடாது. வெல்த் பத்தி, ஐஸ்வர்யத்தை பத்தி, செல்வத்தை பத்தி, செழிப்பை பத்தி இதெல்லாம் சபையில பேசக்கூடாதுன்னு சொல்றதுனால இன்னைக்கு நாம இந்த சத்தியங்கள் பைபிள் அதிகமா கிட்டத்தட்ட 2000 வருஷம் மேல பொருளாதாரத்தை பத்தி பைபிள் பேசுது. பைபிள் அதிகமா பணத்தை பத்தி பேசுது, செல்வத்தை பத்தி பேசுது, செழிப்பை பத்தி பேசுது, ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுது. ஆனா ஒரு 500 வருஷம் தான் விசுவாசத்தை பத்தி பேசுது. ஆனா 4 மடங்கு அதிகமா பொருளாதாரத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க சபைகள் இதெல்லாம் பேச இல்ல. ஆனாதான் பொருளாதார சாபத்துல இன்னும் நாம் இருக்கிறோம், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக நீங்களும் நானும் இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய முடியல. ஏன்னா இந்த ஃபைனான்சியல் ஒரு மேட்டர்ல நீங்க கீழே இருக்கீங்களா தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா தான் பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒரு கிறிஸ்துவிடத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனிடத்துல அவன் பொருளாதாரத்தை நல்லா இருந்தா கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்வான். சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த விதத்துல அவன் உதவியா இருப்பேன்னு அவனுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விசுவாசிகளை இந்த பொருளாதார சாப கட்டில இன்னும் வைத்திருக்கிறான். ஏன் விடுதலை பெறலாம்? அந்த சத்தியத்தை இன்னும் அவர்கள் கேட்கவில்லை, இன்னும் அவர்கள் கேட்கல, சபையில பேசப்படல. ஆனாதான் எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை பேசு, என்ன பேசினால்தான் உனக்கு வரும். சோ நமக்கு என்ன வேணும் அதை பேசப்படணும், அதை போதிக்கப்படணும், அதை கேட்கணும். கேட்கிறவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு அதிகம். நீங்க பேச பேச விசுவாசித்த நாளியா பேசினேன் பவுல் சொல்றாரு. அப்போ நாம இதெல்லாம் விசுவாசிக்கணும். பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும். பாருங்க, நிறைய கர்த்தரைகளை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா கர்த்தருக்காக ஒண்ணு செய்ய மாட்டான், அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருக்காக தேவனுக்காக நான் என்னால செய்ய முடியும். ஆனா தான் நான் ஒண்ணு விசுவாசிக்கிறேன், பணத்தால கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா செய்யும். பொருளாதாரத்துல சுவிசேஷத்திற்காக கோடி கோடியா செலவு பண்ணணும், கரங்களை வாரி இறைக்கணும். பாருங்க, நீங்களா ஒரு மீட்டிங் பணத்துக்கு எங்களுக்கு ஒரு 5,000 ஒரு 7,000-6,000 தான் வேணும். ஆனா அதே பிசாசு அதுல சந்திக்கப்படாத வைத்து அதே முடங்க பார்க்கலாம். பைனான்சியல் இருந்தா லட்சமா செலவு பண்ணணும். அவன் இது ஒரு பைனான்சியலுடைய ஒரு கர்ஸ் இருக்குது. ஏதாவது சொல்லிட்டார், உன்னிமத்தம் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியில தான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமி இன்னும் ஒரிஜினலா இன்னும் பூமி இன்னும் மாறல. ஆனா இதுல இருந்து இந்த அறிவு வரணும். அப்ப இதுல அடிமையா இருக்கும்போது பைபிள் சொல்லி இரும்பு நுகத்தடி உங்களுடைய கழுத்தின் மேல் போடுவார்கள். அது ஒரு பாரம், உங்களுடைய அந்த நுகத்தடி பாரமாய். சாபம்னா இந்த பைனான்சியல் ஒரு சாபம், பொருளாதார சாபம் ஒன்று இருக்குது. அந்த சாபத்திலிருந்து நீங்க நான் என்ன பண்ணணும்? விடுதலை பெறணும். சொல்கிறார்கள், அவர்கள் உன்னை அழித்து தீர்வு மட்டும் இரும்பு நுகத்தடி உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இந்த சாபத்திலிருந்து
ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வேண்டும். இதை விசுவாசிக்க நம்பணும். பொருளாதார சாபத்திலிருந்து, இந்த பொருளாதார பைனான்சியல் பிரேக் த்ரூ, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறா, இது ஒரு சாபம், இதிலிருந்து நான் விடுதலை பெறணும், இதிலிருந்து அந்த கர்ஸ் நான் வெளியே வரணும். இது வருவதற்கு தான் இயேசு இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறார். இதான் ஆரம்பம். பாவம் செய்த பிறகு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு வந்த பிறகு இயேசு இதற்கு ஒரு முடிவு கட்டிட்டார். அதான் சிலுவை. ஆமென். சிலுவையில அவன் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரலன்னா, இந்த சத்தியங்கள் நமக்கு தெரியவில்லை. பவுல் சொல்றாரு, என்ன பாருங்க, 2 கொரிந்தியர் வாசித்தீங்கன்னா இந்த இதை குறித்து அவர் எப்படி டீல் பண்றாரு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் சாப்டர் 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தில் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரம் ஆனார். அப்போ சிலுவையில இயேசு என்ன ஆனாரா? தரித்திரனானார். ஏன் தரித்திரனானார்? ஏன்னா நம்மை ஐஸ்வர்யமாய் ஆக்குவதற்கு. ஏன் சிலுவையில இயேசு பாவமாக்கப்பட்டார்? நாம் பரிசுத்தமாவதற்கு. ஏன் அவர் சிலுவையில ஒரு பாவியா தொங்கினார்? ஏன் அவர் ரத்தத்தை சிந்தினார்? ஏன் அவர் எல்லா அவமானம் ஏற்றுக்கொண்டார்? ஏன் சிலுவையினுடைய வழியை, சிலுவையினுடைய அந்த அந்த டெத்தை ஏன் அதை சூஸ் பண்ணார்னா, பொருளாதார சாபம் நிறைய மேட்டருக்காக இயேசு மரித்தார். அதுல மேஜர் என்ன தெரியுங்களா? 2 தான். ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு ஹெல்த் அண்ட் வெல்த். இதுதான் மேஜரா மனுக்குலத்தை பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு 2 தான் ஏதாவது பிரச்சனை. ஒன்னு ஃபைனான்சியல் ப்ராப்ளம், இன்னொன்னு ஹெல்த் ப்ராப்ளம். இது 2ம் கம்ஸ் அண்டர் தி கர்ஸ். இல்லைங்களா? இந்த சாபத்தினால் வந்த சிக்னஸ், வியாதி அப்படினா ஒரு தடவை நம்ம இந்த சிறுதியான கூட்டத்துல பேசி இருக்கிறேன், அதை கேளுங்க. இந்த வியாதி கூட சாபத்தினால் வருகிறது தான். அப்ப பொருளாதாரத்து கூட எதன் அடிப்படையில் வருகிறது? சாபத்தினால் தான் வருகிறது. ஏன்னா ஒரு கர்ஸ், இந்த பூமி சபிக்கப்பட்டதுனால நிறைய காரியங்கள் இருந்தாலும் மனுக்குலத்தை ஒரு மனிதனுக்கு இந்த 2 தான் பிரச்சனை. ஒன்னு ஹெல்த் ப்ராப்ளம், இன்னொன்னு ஹெல்த் ப்ராப்ளம். இது 2 கர்த்தர் டீல் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இது 2 சிலுவையில பாருங்க. இது கர்ஸ்னால வந்ததனால தான் பவுல் அருமையா சொல்றார். கலாத்தியர்ல போனீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல இந்த சாபம், இந்த பொருளாதார சாபம் எதன் அடிப்படையில்னா சாபத்தினால் வருது. அதனால சாபத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 3:13. மரத்துல தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆனார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நியாயப்பிரமாண சாபம், அதான் அந்த சாபம். மனிதனுக்கு உன்னிமத்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு சொன்னார் பாத்தீங்களா? அந்த மனுஷன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இந்த பூமியில இந்த 2 மேஜர் ப்ராப்ளம் இஷ்யூவா மனிதனுக்கு வந்தது. இந்த 2 இஷ்யூ, ஒன்னு ஃபைனான்ஸ், இன்னொன்னு ஹெல்த். இல்லைங்களா? அதனால்தான் இப்ப தேவன் அது ஒரு நியாயப்பிரமாண சாபத்துக்குள்ள வந்து விட்டது. அது ஒரு நியாயப்பிரமாண சாபமாக சொல்லுகிறது. அதனால்தான் இயேசு மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஏன் அவர் சாபமானார்? மரத்துல தூக்கப்பட்டவன், தொங்கப்பட்டு மரத்தை சுமந்தவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னா இப்போ ஒரு சாபத்துக்குள்ள ஒருத்தர் வரனா, சாபம் ஒரு வீட்டுல இருக்குதுன்னா, சாபம் நீங்கணும்னா பரிகாரம் என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்துல இப்ப நமக்கு தான் சாபம், அதை பத்தி அவ்வளவு தெரியாது. இயேசு சுமந்தார், ஆனா அந்த ரிசீவ் நம்மளால பண்ண தெரியல. அதனால இன்னும் சாபம் கட்டில கிறிஸ்துவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவன் அறியாதவர்கள் இந்த கர்ஸ், இந்த சாபம், நம்முடைய உறுப்பிதாக்களுடைய சாபம் நம்மளை பின்தொடர்ந்து ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கிறான். ஆனா நியாயப்பிரமாணத்தினால அந்த சாபத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா? அந்த சாபம் நம்முடைய குடும்ப சாபம் மாறணும்னா அதுக்கு நிரந்தரமான ஒரு பரிகாரம் என்ன செய்யணும்னா, ஒருவர் மறிக்கணும்.
இந்த சாபத்திற்கு இப்ப என் குடும்பத்துல ஒரு சாபம் வருதுன்னா, என் குடும்பத்தில் இருக்கிறது யாராவது மரித்தாதான் அந்த சாபம் நீக்கப்படும். அப்போ எங்க மனுக்குலத்துல ஒரு சாபத்திற்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ஆனா ஜீவனை கொடுக்க முடியாது. யாரும் மறிக்க மாட்டாங்க, வியாதியில மறிச்சுனே இருப்பாங்க. சாபத்தின் விளைவு தெரியுங்களா? வியாதினால் மறிப்பார்கள். சில குடும்பத்துல சீக்கிரம் மேரேஜ் ஆகாது, சில ஃபேமிலி மேரேஜ் ஆன குழந்தை பிறக்காது, சில குடும்பத்துல 40 தாண்ட மாட்டாங்க, சில பேர் 50 தாண்ட மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க இதெல்லாம் இது இந்த மாதிரி ஆட்களை நாங்க நிறைய பார்த்திருக்கிறோம். ஏன்னா இது ஒரு சாபத்தில் இருக்கிறபடினால் அந்த சாபத்தில் இருந்து இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நடக்குது. இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவது அறியவில்லை. அப்ப அந்த சாபத்திற்கான பரிகாரம் நாம் எது செய்தாலும் நிவர்த்தி கிடையாது. அதற்கு யாராவது ஒருவர் குடும்பத்துல மறிக்கணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் போது அதுக்கு தான் பலியாடு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு போன பிறகு, மனிதன் விட்டு போன பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனிதனுக்கு என்ன கொடுத்தார்னா பலியை கொடுத்தார். பலி, ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவன் பாவத்திற்காக ஏதோ ஒரு ஆடோ பறவையோ மாடு ஏதோ ஒரு மறிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் சிம்பலி. இதற்கு பரிகாரம் பலி. பலி பலி சாக்ரிஃபைஸ் ஆண்டு கொடுத்தார். அது மூலமா அவன் பாவம் கொஞ்சம் தான் செய்யும். ஆண்டவருக்கு கடவுளுக்கு என்ன செய்யும், மனதில் உண்டாகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் தீர்மானித்துட்டார், ஒரே ஒரு பலி, என் குமாரன் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக ஒரு நாள் கொள்வதா அழைமே நான் குடிக்க போறேன் என்பது பிதா ஏற்கனவே திட்டம் பண்ணியிருந்தார். அதுக்குதான் இந்த சின்ன சின்ன பலிகள் எல்லாம் ஆண்டவர் அனுமதித்தார். ஏன்னா இந்த நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மறிக்கணும். யாராவது மறிப்பாங்களா? மறிக்கவே முடியாது. அதனால்தான் இயேசு மரத்துல தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்போ சாபத்தில் நீக்கிட அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். சாபத்திற்கு பரிகாரம் மறிக்கணும். இந்த ஒரு பெரிய மேட்டர், இந்த சாபத்தில் இருக்கிற இந்த பொருளாதாரம், சாபத்தில் இருக்கிற இந்த ஹெல்த், இதற்காக இயேசு மரித்தார். சாபமானார்னா மறிக்கணும். அந்த இயேசு சிலுவையில மரித்தார். மரித்து அந்த சாபத்தை எல்லாம் அவர் மேல வந்தது. இப்ப என் மேல வந்த, என் குடும்பத்துக்கு மேல வந்த, உங்க மேல, உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை சாபத்தையும் இயேசு அவர் மேல சுமந்தார். அவர் சாபம் ஆக்கப்பட்டார். எப்படி மனுக்குலத்துடைய எல்லா பாவங்கள் அவர் மேல வந்து அவர் பாவம் ஆக்கப்பட்டாரோ, அதே போல நம்ம எல்லாரும் மேல இருந்த அத்தனை சாபம் இருந்து இருக்கிற வரப்போற அத்தனை மனுக்குலத்தின் சாபத்தை இயேசு அவர் மேல வைத்து அவர் சாபம் ஆக்கப்பட்டார். எப்படி அவர் பாவம் அறியாத அவர் பாவம் ஆக்கப்பட்டாரோ, அதே மாதிரிதான் சாபம் ஆக்கப்பட்டார். அவர் சாபம் ஆனார். ஏன்? சாபத்தில் இருக்கிற நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இதுல நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா? 100% பெற்றிருக்கிறோம். இது பரிகாரம் கர்த்தர் செய்திருக்கிறாரா? பொருளாதாரத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு வரல. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார், எஸ். ஆனா பொருளாதார ஒரு சாபம், அதிலிருந்து நான் விடுதலை ஆயிருக்கிறேன் அப்படின்னா அந்த பொருளாதாரத்துடைய சத்தியத்தை கேட்க வேண்டும். அமெரிக்காவில் பல வருஷமா இந்த வேற தேசத்துல ஆப்பிரிக்காவுல கொண்டு வந்து அவங்களை அடிமையாக்குவாங்க. போய் அங்க மார்க்கெட்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து காசு கொடுத்து வாங்கி வந்துடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு அடிமையா ஆளை பார்த்து நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு அவங்க வீட்டுல வருஷ கணக்குல லைஃப் டைம் அவன் அடிமைதான் அப்படின்னு இருந்த அந்த சூழ்நிலை. ஆபிரகாம் லிங்கன் அவர் வந்து அவரு அமெரிக்காவில ஒரு சட்டத்தை போட்டார். மனிதன் எந்த மனுஷனுக்கு அடிமை கிடையாது, அவன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சட்டமா பண்ணிட்டார். ஆனா பண்ணி சொல்றாங்க, ஒரு 75-100 வருஷம் வரைய நிறைய பேருக்கு தெரியல அவன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அதை குறித்து சத்தியம், ஒரு குட் நியூஸ் செய்தி அவனுக்கு சொல்லப்படவில்லை. ஆனா 100 வருஷம் ஆயு கூட நிறைய பேரு அந்த இடத்துல அடிமையா இருந்தான்.
ஏன்னா அவனுக்கு நீ அடிமை இல்லை, நீ விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று அவனுக்கு அறிவிக்கவர் யாரும் இல்லை. அதனாலதான் அடிமையா இருக்கிறான். இன்னைக்கு பொருளாதாரத்துல நாம் ஏன் அடிமையா இருக்கிறோம்? நாம் ஏன் குறைவில் இருக்கிறோம்? நாம் ஏன் பிரச்சனை இருக்கிறோம்? நாம் ஏன் தேவையில இருக்கிறோம்? நாம் ஏன் இந்த ஒரு Deuteronomy 28:45 வசனத்தின்படி அந்த ஒரு அடிமை நுகத்தடி நம் கழுத்தின் மேல் ஏன் இருக்குதுன்னா, இந்த பொருளாதாரத்துடைய சத்தியத்தை நமக்கு அறிவிக்கப்படவில்லை, இந்த சத்தியத்தை நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனா இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம், இந்த பொருளாதார சாபத்தில் இருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பொருளாதார சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் விடுதலை ஆகியிருக்கிறோம். இப்ப இந்த சத்தியத்தை கேட்கணும், நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். அப்ப கடன் எனக்கு கிடையாது, குறைவு எனக்கு கிடையாது, வறுமை எனக்கு கிடையாது. அதை இப்ப அந்த 2 கொரிந்தியர் 8:9 வாசித்த இப்ப நல்லா புரியும் பாரு. இப்ப அந்த சாபத்துல நம்ம விடுதலை ஆக்கினார். இப்போ தேவன் என்ன சொல்றாரு? இதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய். இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, அந்த கிருபை நீங்க அறிந்திருந்தா நாம் ஏன் இருக்கிறோம் தெரியும். அந்த கிருபை அறியாதனால்தான். எந்த கிருபை? நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து, அந்த நியாயப்பிரமாண சாபம் பாவத்தை விட கொடூரமான இருந்ததுன்னா பொருளாதாரம் தான். அந்த ரட்சிக்கப்பட்டு இன்னும் நாம் இப்படிதான் வாழ்றோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பேரை மாத்திருக்கிறோம், வரங்கள் அபிஷேகம் எல்லாம் இருக்குது. ஆனா வாழ்க்கை வெற்றி இல்லை. என்னைக்கு பொருளாதாரத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்களோ, நான் சொல்லுகிறேன், அன்னைக்குதான் நீங்க முழுமையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. அந்த கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அந்த கிருபை அறிந்திருந்தா நாம் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நீங்கள் அப்படியே தரித்திர ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம், பைபிள் சொல்லுது, என் நிமித்தம் இயேசு தரித்திரா ஆனார். அப்ப அவரும் தரித்திரா ஆனாரு, இப்ப நானும் தரித்திரா இருக்கிறேன். அப்படின்னா அவருடைய கிருபை நமக்கு தெரியல. இயேசு நம்ம ஐஸ்வர்யம் ஆக்குவதற்கு அவர் தரித்திரா ஆனார். எங்க? சிலுவையில். இப்ப அவர் தரித்திரா ஆனாரு. அவர் தரித்திர ஆகி 2000 years ஆயும். இப்ப நிறைய பேர் நாம எதான் இருக்கிறோம்னா தரித்திரதா இருக்கிறோம். கடவுளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? நான் தரித்திரத்தை சுமந்தேன், உன்னுடைய வறுமை, ஏழ்மை, இல்லாமை, கடனை, எல்லா நுகத்தையும் நான் சுமந்து தீர்த்து விட்டேன். அப்ப ஏன் நாம இப்படி இருக்கிறோம்னா, அன்னைக்கு அடிமை ஜனங்களுக்கு சொல்லப்படல, நீ விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த பொருளாதாரத்தினுடைய அந்த கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை அறிந்திருக்கிற அந்த கிருபை என்னன்னா, நான் ஐஸ்வர்யம் ஆகுவதற்கு இயேசு சிலுவையில தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரர் ஆயிருக்கிறார். அப்ப நான் ஏன் தரித்திரத்தில் இருக்கணும்? நான் ஏன் குறைவில் இருக்கணும்? நான் ஏன் பட்டினி இருக்கணும்? நான் ஏன் வறுமையில் இருக்கணும்? நான் ஏன் தரித்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு கேள்வி நமக்குள்ள வரும்போது, இந்த சாபம், பொருளாதார சாபத்தில் இருந்து நாம் அப்படியே விடுதலை பெறுவோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கி இருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இந்த சத்தியம் நமக்கு தெரியாதனால்தான், இந்த கிருபை, இந்த கிரேஸ் நமக்கு தெரியாது, அறியாதனால்தான் இன்னும் நாம் அடிமைகளா. எதுல? பொருளாதாரத்துல. இன்னைக்கு மணிக்குழுத்து கிறிஸ்துவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு மெயின் பிரச்சனை இது ஒண்ணுதான். ஆனா அந்த பொருளாதார ஒரு சாபத்தில் இருக்கிறது. நீ விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்று சத்தியம் அறியும் போது நிச்சயமா நாம் என்ன செய்வோம்? விடுதலை ஆகுவோம். அப்ப விடுதலை ஆகல, இன்னும் அடிமைகள் இருக்கிறோம், இன்னும் வறுமையில இருக்கிறோம், இன்னும் குறைவில் இருக்கிறோம். ஏன்னா நான் இதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில தரித்திர ஆயிருக்கிறார். ஆனா எப்படி என் பாவத்தை அவர் சுமந்தாரோ அதே மாதிரி என் தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார். என்னுடைய ஏழ்மையை அவர் சுமந்திருக்கிறார், என்னுடைய வறுமையை அவர் சுமந்திருக்கிறார், என்னுடைய குறைகளை அவர் சுமந்திருக்கிறார், என்னுடைய எல்லாமே அவர் சுமந்திருக்கிறார். எல்லா தரித்திரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் தரித்திர ஆனார், நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. இந்த வெளிச்சம் வந்தா போதும், நான் ஐஸ்வர்யம் ஆவதற்கு அவர் தரித்திர ஆயிருக்கிறார். அந்த ஒரு சக்தி நமக்குள்ள வந்தா நாம் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏன் இருக்கிறோம்? ஏன்னா இந்த கிரேஸ் நமக்கு தெரியும், இந்த கிருபை நமக்கு தெரியல. இந்த பொருளாதாரத்தை சாபத்துக்கு நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் அடிமை கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒருவேளை நாம் இந்த பொருளாதாரத்தினுடைய கடன் குறைவில் அடிமையா இருக்கலாம்.
ஆனா உங்களுக்குள் உள்ளான மனசு சொல்லிட்டு இருக்கணும், இல்ல நான் தரித்திரன் இல்ல, நான் கடனாள் இல்ல, நான் ஏழை கிடையாது, நான் தரித்திரன் கிடையாது. ஏன்னா என்னை ஐஸ்வர்யம் ஆவதற்கு அவர் தரித்திரன் மாறி இருக்கிறார் அப்படின்னு ஒரு வெளிச்சம் வந்துதான் அந்த எண்ணம் உள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தரித்திரத்திலிருந்து நாம் பூரணமா விடுதலை பெற்று பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வெற்றி. இதுக்கு பரிகாரையே செய்திருக்கிறார். அவன் செய்யப்பட்ட நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அந்த கிருபையை அறியணும், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு பாருங்க, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களா தெரியுமா கேட்கிறார். நான் ஏன் இருக்கிறேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறியல. ஏன்னா நிறைய கிரேஸ் இருக்குது, கர்த்தரிடத்தில் நிறைய கிருபை இருக்குது. அந்த ஒரு கிருபை என்ன தெரியுங்களா, தேவனை அவர் எனக்காக தரித்திர ஆனார், என்னை ஐஸ்வர்யம் ஆத்மத்துக்கு அவர் தரித்திர ஆனார் என்ற ஒரு கிரேஸ் நமக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அறியுங்கள், அறிகிற சத்தியத்தினால் ஒரு விடுதலை. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கண்டிப்பா ஆண்டவர் என்னிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஐஸ்வர்யம் ஆவதற்கு தேவன் இயேசு தரித்திர ஆனார். அவர் என் சாபத்துல மேஜர் என்ன தெரியுங்களா, நமக்கு பொருளாதார சாபம். சாபத்துல பெரிய சாபம் எது? பொருளாதாரம். ஒண்ணு பொருளாதாரம், இன்னொன்னு ஹெல்த். அதை நான் பேசுறேன் இன்னைக்கு. வெறும் இந்த பொருளாதாரத்துல சாபத்துல ரெண்டு இருக்குது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆன போது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார். இன்னொன்று சொல்லப்பட்டது, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவன் என்ற வேதம் சொல்லுது. அப்ப அடிமை விடுதலை ரட்சிப்புனா இந்த ரெண்டு தான். ஒண்ணு வெள்ளியோட பொன்னோடும் வாழ வேண்டும், இரண்டாவது உங்களுக்குள் வியாதிப்பட்டவன் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு வெள்ளியோடும் பொன்னோடும், புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஐஸ்வர்யம் ஆகுவதற்கு அவர் தரித்திரர். ஆமென். Thank you Jesus. கர்த்தரை துதிங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஆமாண்டவரே, நான் தரித்திரத்தை சிலுவையில போற்றினேன், நான் தரித்திர சிலுவையில சுமந்து நீ சாபமானே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நீ சாபமானே, நீ சாபமாக்கப்பட்டு அதற்காக ஸ்தோத்திரம்.